எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் சுவைகளோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ஒரு ஸ்வீட்டோட இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ராகி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் 3/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. ஸோ நான் மொத்தமாக போட்டேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் கப் நிறைஞ்சிரும். 1/2 கப்பு நெய், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி. நான் எந்த கப்பில் மாவு எடுத்துக்கணும் அதே கப்பில் கருப்பட்டி ஒரு ஃபுல் கப், ஒரு பிஞ்ச் சால்ட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய் விட்டு நம்ம எடுத்துருக்க 2 மாவு, ராகி மாவு கோதுமை மாவு ரெண்டுமே கலந்து தான் போடணும். அதுக்கு முன்னாடி முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் ரொம்ப கரிஞ்சிடாமல் நம்ம நல்லா நீட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு போட்டு அதே மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். இவன் ரெடி ஆகிட்டான்றதே இவன் வாசனையை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும். இவன் கொஞ்சம் ஆறட்டும். ஸோ நல்லா வறுத்துட்டு கைவிடாமல் நல்லா வருங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். வறுத்துட்டு இவனை தனியாக எடுத்து வச்சிடலாம். இவன் கொஞ்சம் நல்லா சூடு ஆறணும். அது வரைக்கும் இவனை வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கம்மியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிறேன். ஸோ அது சைட்லலாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஸோ பாகு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதோட ஃபுல் கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் கருப்பட்டி எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஏற்றது 2 கப் தண்ணி. அந்த 2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுலாம். கருப்பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லாவே அதை கிண்டி விட்டுக்கலாம். கருப்பட்டியில் கொஞ்சம் கல் தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதை தனியாக வடிகட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த கம்பி பாகு பதம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு நமக்கு அந்த மாதிரி பாகு பதமோ இல்லை ஒரு கம்பி பதமோ வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு லைட்டாக கொதிச்சு இது நல்லா ஃபுல்லாக அந்த கல்லுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே கட்டி தட்டாமல் நமக்கு கரைஞ்சாலே போதும் தான். ஸோ இதை நான் தனியாக இருத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாவோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நான் நல்லா கிண்டிக்கிறேன், எனக்கு எதுவுமே கட்டியே இல்லாத மாதிரி. இப்போது இந்த மாவோட சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுறேன். இப்போ நான் கேஸை ஆன் பண்ணலை, இல்லாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிண்டுறக்கு. அதனால நான் இருக்கிற எல்லா வடிகட்டின பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பிக்கலாம். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா மாவு உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி எல்லாமே சூப்பராக கிண்ட வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு, கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்ட போகிறோம். ஸோ அதை திருப்பி நீங்கள் கிண்டணும். கிண்டும் போது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு அல்வா பதம் வந்துடும். இது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக அல்வா கிண்டோன்னா ரொம்ப டைம் எடுக்கும்னு நினப்போம். ஆனால் இந்த அல்வா சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ இன்னும் மீதி இருக்க நெய் எடுத்து நான் உள்ளே போட்டு கிண்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ கிண்டி நான் உருட்டி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டு வந்துருச்சுன்னா நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அழகாக ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் எப்போ சமைச்சாலும் கொஞ்சம் சால்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா லவ்வோடு சமைச்சு பாருங்கள், சூப்பராக வரும் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான், சூப்பராக ரெடி ஆயிடுவான்.